பெரிய பார்சலே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ டெலிவரியோட தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்கள் வீட்டுக்கே தேடி வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? மேட்ரஸ் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா 2 பில்லோ கொடுத்துருவோம், பெட் ஸ்பிரிட் கொடுத்துருவோம், பில்லோ கவர் கொடுத்துருவோம். தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணிட்டு இருக்கோம். அடல்ட்டே பார்த்தீங்கன்னா 4 பேர் தூங்கலாம். அவ்வளோ பெரிய பெட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. இதில் தான் ஏமாந்துறாங்க கஸ்டமர். கண்டிப்பாக பிரதர். அதாவது அந்த லேட்டக்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ஆகும் பவுடர் ஆகுறதுக்கு. இது வந்து 1.5 வருஷத்துக்கு உங்க பொடி பொடியாக மேலே அப்படியே உருள ஆரம்பிச்சு. இல்லாமல் இந்த போடுற பெல்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜிஎஸ்எம் கூட போடுறதுனால தான் ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் தெரியாது. சில பேர் இந்த பெல்ட் எல்லாம் போடுவாங்க, பெல்ட் ஜிஎஸ்எம் கம்மியாக போடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரனா ரேட் கம்மி பண்ணலாம். ஹாஸ்டலுக்கெல்லாம் கேட்பாங்க, சிங்கிள்லாம் நிறைய பெட் கேட்பாங்க, பல்க் ஆர்டர் கேட்பாங்க. அப்படின்றப்ப ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறீங்க? நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 3500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கார்ட் கொடுத்துருக்கோம். டபுள் கார்ட் கேட்பாங்க ஸ்டீல் கட்டலுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 5500 ரூபா வரும் உங்களுக்கு. 5500 ரூபா வரும். இந்த காலேஜுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பர் அதிகமாக ஓடிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சஸ் வரும். 5 இன்ச்சஸ்ல கட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். அதே 12 இன்ச்சஸ்ல கட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு கஸ்டமைஸ் சைஸ், ஒரு அன்சைஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். பிரிச்சு பார்த்துட்டு நான் சொன்ன மேட்ரஸ் இல்லை, அதாவது சொன்ன டைப் இல்லைன்னா நீங்க என்ன பே பண்ணிருக்கோம் அதுக்கு 2 மடங்கு நான் பே பண்ணிருக்கோம். மேட்ரஸ் வாங்குறீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க படுத்து எந்திக்கும் போது யாரோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இது எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மேட்ரஸை கரெக்டான சூஸ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். இவ்வளவு இது வந்து பேசிக் ஸ்ப்ரிங். ஆனா சில பேர் வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் படுத்தா மெத்துன்னு இருக்கும், நல்லா குஷனிங் ஓவரா இருக்கும்போது இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் தான் நல்லா அமுக்குது பாருங்க. நீங்க இந்த 2 ஸ்ப்ரிங் அப்படியே தொட்டுடலாம், பார்த்தா தெரியுங்களா? அவ்வளவு குஷன். ஆமா. அடுத்தது A1 கிரேட். இதுக்கு வந்து 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். அமுக்கி பாருங்க. இதுவா பிரதர், நம்ம எவ்வளவுதான் புஷ் பண்ணி அமுக்கினாலும் இவ்வளவுதான் அமுக்க முடியும். அமுக்க முடியும். ஏன்னா இதுதான் ரீபாண்டட் ரீசைக்கிள் ப்ராடக்ட். இதுதான் ஒரிஜினல் ஆர்த்தோபெடிக். இதுல கஸ்டமருக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்பீங்க. ஆமா பிரதர், இந்த மாதிரி உங்களுக்கு பக்காவா மேல கவர் எல்லாம் போட்டு இங்க கிரேட் எல்லாமே போட்டு எல்லாமே நம்ம நேம் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு கவர் போட்டு எங்க வெளியூருக்கு எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். இந்த பாருங்க, இங்க மேட்ரஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியோட தமிழ்நாட்டுல எங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீ என்னென்ன கொடுக்குறாங்கன்னா பிரதர் நீங்களே சொல்லிருங்க. பிரதர், நம்ம மேட்ரஸ் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா 2 பில்லோ கொடுத்துருவோம், பெட் ஸ்பிரிட் கொடுத்துருவோம், பில்லோ கவர் கொடுத்துருவோம். தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரதர், கஸ்டமைஸ் தான். கண்டிப்பா என்ன மாதிரி கஸ்டமர் சொல்றாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாங்க பிரதர், நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனால அதாவது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ்ல கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். அதே 12 இன்ச்சஸ்ல கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு கஸ்டமைஸ் சைஸ், ஒரு அன்சைஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே நீங்க என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ கஸ்டமருக்கு ஏத்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க, இது வந்து உங்களுக்கு சிங்கிள் இங்க மேலே போட்டிருக்காங்க பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு சிங்கிளுங்க. இங்க இருக்கு பாருங்க, இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டபுள். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதோட திக்னஸ் பாருங்க. ஸோ திக்னஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இங்கே வாங்களேன், இங்கே பாருங்க. ஸோ இதெல்லாம் என்ன மேட்ரஸுங்க சார்? இது பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் ஆன்லைனில் மேட்ரஸ் வாங்குது அப்படிம்பாங்க. ஆன்லைனில் வந்து ஆர்த்தோபெடிக் சப்போர்ட் இருக்குங்க. நான் அது எல்லாமே டீட்டெயிலாக கஸ்டமர்கிட்ட காட்டுறேன். அதாவது ஆர்த்தோபெடிக்னா என்னது, அது யாருன்னா யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்ப்ரிங் மேட்ரஸ்னா நம்மள்ட்ட இருக்கு. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் ஆஃப் மேட்ரஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5 டைப் ஆஃப் மேட்ரஸ் வந்து எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகும் கேட்டீங்கன்னா 100% ஆகாது தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஏஜ் பீப்புளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மேட்ரஸ் செட்டபிள் ஆகும். கண்டிப்பாக அது என்னென்ன மாதிரி ஏஜ் பீப்புளுக்கு எப்படி செட் ஆகும் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி சுருட்டி எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. வீட்டில் ஓப்பன் பண்ணி படுத்துக்கலாம். பார்க்கும்போது ஒரு பெட் வேற ரெடி ஆயிருது. ஆனா அதுல படுக்கும்போது நிறைய இஷ்யூ இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியாது. ஏன்னா வந்து இவங்க வந்து மேட்ரஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க. நீங்க ஒரு மேட்ரஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஏஜ் தான் கேட்பாங்க, உங்களுடைய வெயிட் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்க மேட்ரஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ நீங்க வாரீங்க, ஒரு கஸ்டமர் வராங்க, எனக்கு மேட்ரஸ் வேணா உடனே கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன மேட்ரஸ் சூட்டபிள் ஆகும் நமக்கு தெரியும். அந்த மேட்ரஸ் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து மேனுஃபேக்சர் மட்டும் பண்ணலங்க, ஒரு கஸ்டமருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் சர்வீஸ் நம்ம இருக்கும்போது என்ன மாதிரி மேட்ரஸ் ரிட்டர்ன் வரும், எவ்வளவு நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலுமே அந்த மேட்ரஸ் ரிட்டர்ன் வரும். ஏன்னா ஸ்பெக் கரெக்டா போடல அப்படின்னா கஸ்டமர் கேட்கற மாதிரி நம்ம ஸ்பெக் போட்டு கொடுக்க முடியாது. நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா உள்ள மெட்டீரியல் எல்லாமே நாங்க ஒரு ஸ்பெக் வச்சிருப்போம். அத மாதிரி போட்டாதான் கஸ்டமருக்கு கரெக்டா ஃபீட்பேக் நல்லா கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க மேட்ரஸ் வாங்குறீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது லைஃப் டைம்ல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. சரிங்களா? ஒரு பெட் நல்லா இல்லை அப்படின்னா கொடுத்துட்டு வேற புது பெட்டே பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பிராண்ட் பேர் சொல்லிருக்கோம். நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா கிரேட் மேட்ரஸ். கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் குனியமுத்தூர், அதாவது பாலக்காடு மெயின் ரோட்ல குனியமுத்தூர் ஏரியாவில் நம்ம மேனுஃபேக்சரிங் கூட லொகேட் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து மேனுஃபேக்சரிங் ஏரியா. நீங்க வந்து ஷோரூம் பாக்குறீங்கன்னா சென்னையில வந்து நெசப்பாக்கத்துல நம்ம வந்து நியூ ஷோரூம் போடுவோம். அது போக குளத்தூர்லயும் இருக்கு. இதெல்லாமே நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கலாம். அது நம்ம ஓப்பனிங் அப்பன்னு கொடுப்போம். கண்டிப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரியில இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உங்களுக்கு லைவ் காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க.
இதெல்லாம் ரொம்ப பெருசா ரெடி பண்றீங்க. நீங்க சொன்னோம்ல கஸ்டமைஸ் சைஸ்ல நம்ம வந்து ரொம்ப பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 8க்கு 7.25. ஓகே, இந்த சைஸுக்கு நீ போடவே முடியாது. ரொம்ப பெருசா இது ரொம்ப பெருசு. 8க்கு 7.25 இது நம்ம ரெடி பண்ணி இருக்கோம். ஒரு கஸ்டமர் வந்து சென்னை அம்பத்தூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மள்ட்ட மேட்ரஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த குவாலிட்டி பிடிச்சனால சேம் ஸ்பெக்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு அன்சைஸ்ல வேணும்னாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இருக்கோம். இது போக உங்களுக்கு என்ன சைஸ்னாலும் கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட அடல்ட்டே பாத்தீங்கன்னா 4 பேர் தூங்கலாம். அவ்வளவு பெரிய பெட் பாத்தீங்கன்னா ரெடி பண்றாங்க. இந்த ஆங்கில படுக்கும்போது 5 பேர் படுத்துக்கலாம். பாருங்க செம்ம பெருசா இருக்குதுங்க. பிரதர் இதுல தான் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இது கலர் இருக்கு பாத்தீங்கன்னா. இப்ப நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல வாங்குவாங்க ஒரு மேட்ரஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் பண்ணி வரும். ஓகே, இன்னும் வந்து ஆர்த்தோபெடிக் சப்போர்ட் எல்லாமே கொடுக்கணும். ஓகே, இதை நீங்க அமுக்கி பாருங்க. இதுவா பிரதர் நம்ம எவ்வளவுதான் புஷ் பண்ணி அமுக்கினாலும் இவ்வளவுதான் அமுக்க முடியும். அமுக்க முடியும். ஏன்னா இதுதான் ரீபாண்டட் ரீசைக்கிள் ப்ராடக்ட். இதுதான் ஒரிஜினல் ஆர்த்தோபெடிக். இதுல பாத்தீங்கன்னா டென்சிட்டி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஹை டென்சிட்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதே நம்ம ஒரு 60 டென்சிட்டி 50 டென்சிட்டி யூஸ் பண்ணா ரொம்ப நைஸாகும், புளி விழுந்துரும். இது ஏன் போடுதாங்கன்னா இப்ப நிறைய பேர் பேக் பெயின் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பேக் பெயின் கமெண்ட் எதுவுமே வரக்கூடாது. இதுதான் பேஸ், இதுதான் பெஸ்ட். இதுதான் ஒரிஜினல் ஆர்த்தோபெடிக். இதுதான் உங்களுக்கு வந்து பேஸே, இதுதான் மெயின் பேஸ். இது குஷனும் கிடைக்கும் நம்மளுக்கு. என்னன்னா அந்த தரையில படுத்த ஒரு ஃபீலிங்கே இருக்கும். ரொம்ப வந்து எப்படின்னா இப்ப இந்த இடத்துல வயிறு வந்து நமக்கு வெயிட்டா இருக்கு அப்படின்றப்ப வயிறு இப்படி உள்ள போயிடும். கண்டிப்பா. அப்ப அந்த டைம்ல நமக்கு பேக் பெயின் வரும். அதாவது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இது அப்படியே நம்ம ரா மெட்டீரியலா அப்படி யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேல நம்ம ஒரு லேயர் கொடுப்போம். இது வந்து கஸ்டமர் எப்படி கேட்காங்க, லேட்டெக்ஸ் ஓகேனா ஹீட் வராது, லேட்டெக்ஸ் போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னா நம்ம சாஃப்ட் ஃபோம் போட்டு கொடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் ஆர்த்தோபெடிக் கொடுத்துட்டோம். ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி மேட்ரஸ் எல்லாம் அப்ப யாருக்கு தான் சூட் ஆகுது? ஒண்ணுமே இல்ல. இப்போ அப்போ 10 ஏஜ்ல இருந்து எடுத்துக்கங்க. ஓகே, 10 ஏஜ்ல இருந்து 35 ஏஜ்க்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் எல்லாமே ஓகே. இப்போ அதுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் 35ல இருந்து 60 above 70 அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹார்ட்னஸ் கொடுக்கணும். இதுதான் மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாம மேல போடுற சாஃப்ட்னஸ். இதே வந்து வெயிட் கணக்கு இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். நீங்க ஒரு 10 கிலோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 35 கிலோ தான். அதுக்குள்ள இருந்தீங்கன்னா சாஃப்ட் தாராளமா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பேக் பெயின் கமெண்ட் எல்லாம் வந்து மிதக்கிற மாதிரி படுத்துக்கலாம். ஆமா, இதுக்கு மேல பாத்தீங்கன்னா யாருக்கு பேக் பெயின் வரும் கேட்டீங்கன்னா 35 கிலோ மேல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 35 கிலோ ஏஜுக்கு மேல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து இதை பார்த்துருக்க கஸ்டமர் யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க யூஸ் பண்ண தாராளமா அவங்க சொல்லுவாங்க. இல்ல ஒரு ஆன்லைன்ல ஒரு மேட்ரஸ் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபீட்பேக் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அதாவது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு. இப்போ நீங்க ஒரு மேட்ரஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கீங்க, ஆர்த்தோ சப்போர்ட் எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கும். உட்கார்றதுக்கு சரி, படுக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு நாள் 2 நாள் தான். அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது பெயின் வரும். உங்களுக்கு பெயின் வரும், பேக் பெயின். அதாவது இடுப்புல இருந்து உங்க பெயின் ஸ்டார்ட் ஆகி நீங்க படுத்து எந்திக்கும் போது யாரோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இது எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மேட்ரஸை கரெக்டான சூஸ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். மேட்ரஸ்ங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. வாங்குறோம்னா சும்மா வந்து ஒரு 2 மாசம் யூஸ் பண்ணி தூக்கி போறது கிடையாது. கண்டிப்பா அப்படியே ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணணும். கண்டிப்பா. அதாவது நம்ம யூசேஜ்ங்கிறது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கம்ஃபர்டபிள் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம மனுஷன் பாத்தீங்கன்னா அங்க இங்க ஓடி அலைஞ்சு இருக்குன்னா ஒரு தூக்குது தான். இப்போ என்னன்னா முத மாதிரி கீழே படுக்க முடியாது. எல்லாமே வந்து வயசானவங்க இருப்பாங்க கீழே. அதான் மெயின் கட்டல படுக்குங்க. கட்டலுக்கு மேல நீங்க ராவா படுக்க முடியாது. அப்போ மேட்ரஸ் வேணும். அந்த மேட்ரஸ் எப்படி சூஸ் பண்ணணும், அது இப்போ எல்லா மேட்ரஸ் ரெடி பண்றேன். கஸ்டமர்லாம் வராங்க, நீங்க இதை எடுத்துக்கங்க நான் அதை எடுத்துக்கணும் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா தூக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எந்த மாதிரி மேட்ரஸ் செட் ஆகும் சொல்லிட்டு நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். அதுல தான் இந்த ஆர்த்தோபெடிக் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். இது எப்படி இருக்கும் சொல்லிட்டு நான் லைவா காட்டுறேன். அதை எப்படி நம்ம ஸ்பெக் போடுவோம் அப்படின்னு லைவா காட்டுறேன். பாருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இன்ட்ரோ எடுக்கும்போது ஒரு மேட்ரஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பக்காவா வந்து பேக் பண்ணிட்டாங்க. ஸோ கஸ்டமருக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்பீங்க. ஆமாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பக்காவா மேல கவர் எல்லாம் போட்டு இங்க கிரேடு எல்லாமே போட்டு எல்லாமே நம்ம நேம் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு கவர் போட்டு எங்க வெளியூருக்கு எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். இந்த பாருங்க இது எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ டெலிவரிக்கு போயிட்டு இருக்கு. ஆமாங்க, டெய்லியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35ல இருந்து 30 மேட்ரஸ் வந்து அவுட்புட் அதை வெளியே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சென்னையா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், மதுரை, இந்த மாதிரி லொகேஷன் எல்லாமே வந்து நம்ம பக்காவா அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ காம்ப்ளிமெண்ட் எல்லாமே பக்காவா அனுப்பி போட்டுருவோம் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ டெலிவரி தான் கொடுக்குறீங்க. எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான். பாருங்க இவ்வளோ பெரிய பார்சலே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ டெலிவரியோட தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்கள் வீட்டுக்கே தேடி வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து அப்படியே அடுத்தடுத்த மேட்ரஸ் எல்லாம் பார்த்தலாம் வாங்க. தமிழ்நாட்டில் லேட்டெக்ஸ் தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த லேட்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கன்ஃபியூஷன் பண்ணி விட்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி வந்து எப்படி இருக்குமோ, ரேட் வந்து சில பேர் அதிகமாக சொல்கிறாங்க, சில பேர் கம்மியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். பிரதர் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்கேன். பின்ன லேட்டெக்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்க இது எல்லாமே லேட்டெக்ஸ் தான். ஏன் வந்து ரேட்டு அதிகமாக இருக்குது, சில இடத்துல கம்மியாக இருக்குது? கண்டிப்பாக. அதாவது கஸ்டமரே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. என்ன ரேட்டுக்கு என்ன இந்த ரேட்டுக்கு தராங்களா, இப்போ என்ன தான் ரா மெட்டீரியல் ப்ரைஸு, எவ்வளோ தான் சப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரி தாட் எல்லாமே கஸ்டமருக்கு உள்ளே வந்துட்டு இப்போ. கண்டிப்பாக. அதாவது மெயின் விஷயம் என்னன்னா குவாலிட்டி தான். நான் லைவாகவே காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 zone லேட்டெக்ஸ் மேட் இன் தாய்லாந்து. இது எல்லாமே A1 கிரேடுமோ. சில பேர் இப்போ நிறைய பேர் A1 கிரேட் அவங்களே சொல்கிறாங்க. வாய்மொழியில் வந்து A1 கிரேடு சொல்லலாம், பெஸ்ட் கிரேடு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டியை நம்ம வந்து காட்டணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா மேட் இன் தாய்லாந்து சீல்டோட வரும். சீல்டு டைப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிரேடு இருக்குது. A1 கிரேடு,
A2 கிரேடு, பி கிரேடு, இந்த மாதிரி வந்து 3 கிரேட்ல கொடுத்துட்டு தாய்லாந்துலயே 3 கிரேட் வந்துட்டு இருக்கு. ஆமா 3 கிரேட் வந்துட்டு இருக்கு. இதுல நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா A1 கிரேட் தான் கொடுக்கும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இப்போ ரா மெட்டீரியலா பார்க்கும்போது A1 கிரேட் வந்து எனக்கு ஒரு 12,500 ப்ளஸ் டாக்ஸ் வருது அப்படின்னா அந்த பி கிரேடுங்கும் போது 6,500 ப்ளஸ் டாக்ஸ் வரும். அவ்வளவுதான் வரும். இதை குயின் சைஸ் மேட்டர்ஸ் அவுட்புட்டா கொடுக்கணும் போது நம்ம வந்து 25,000 கொடுக்கும். இதே பார்கிங் பண்ணி வந்து 20,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 5,000 ரூபாய் கம்மி பண்றதா இருந்தா எதுல கம்மி பண்ணா ரூபாய் கம்மி பண்ணலாம்? குவாலிட்டி தான். ஒரு இடத்துல கேட்டோம் எனக்கு இந்த ரூபாய்க்கு தராங்க நீ அவ்வளோ இல்லைங்க பிரதர், நம்மளும் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு பண்ண முடியும். ஒரு பொருளை வந்து 18,000 ரூபாய்க்கு பண்ண முடியும், 20,000 ரூபாய்க்கு பண்ண முடியும். ஆனால் அந்த குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது தான் பண்ணுறோம். கண்டிப்பாக மக்களுக்கு தெரிய மாதிரி ஒரு ஈஸியான ஒரு அர்த்தம் சொல்ற பாருங்க. இப்போ நம்ம போடுறது A1 கிரேடு, இதுக்கு வந்து 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். இப்போ மற்ற இடத்துலையும் சொல்றாங்க 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்காங்க, அதுனா ரேட் கம்மியா இருக்கு. என்ன டிஃப்ரெண்ட் ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் தான் பிரதர். 3 வருஷத்துல பவுடர் மாதிரி பொடி பொடியாயிரும். நான் உங்களுக்கு பி கிரேட் காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் பில்லோ தான் பாருங்க. இந்த பில்லோ மட்டும் கஸ்டமர் காட்டுதேன் எப்படி இருக்குன்னு. இது உங்களுக்கு சீல்டோட தான் இருக்கும் பாருங்க. இது தாய்லாந்தோட சீல்டோட தான் இருக்கும். தாய்லாந்து சீல்டோட தான் இருக்கும். இது வந்து பி கிரேட் பில்லோ. இந்த மேட்ரஸ் அதாவது இந்த சீட் வந்து பி கிரேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷத்துல இந்த மாதிரி தான் ஆகும். ஆமாங்க பிரதர், பாருங்க அந்த பொடி பொடி உங்களுக்கு போட்டு தெரியுதுங்களா? அந்த கொடுத்து பாருங்க பொடி பொடி இந்த மாதிரி. அதாவது இது வந்து ஜஸ்ட் பாரு 1.5 வருஷம் தான் ஆகுது. 1.5 வருஷம் எனக்கு சாம்பிளுக்கான நான் எடுத்து வச்சிருந்தது. எப்படி ஆகுது பாருங்க. இந்த லேட்டெக்ஸ் நீங்க படுக்கும் போது ஒரு 3 வருஷத்துல அப்படியே பொடி பொடி ஆயிரும். நீங்க பழைய சோஃபானா பார்த்தா தெரியும், இப்படி நம்ம தூசி தட்டுவோம் அப்படியே பொடி பொடியா வரும். அந்த மாதிரி மேட்டர்ஸ் ஆயிரும். இதுதான் மெயின் ரீசன். ஆனா நம்ம கொடுக்கறது அந்த மாதிரி ஆச்சுன்னா 10 வருஷத்துல நீங்க எப்போ 9வது வருஷம் நீங்க சொன்னாலுமே நம்ம பீஸ் டு பீஸ் வேற பீஸை புதுசா கொடுத்துக்கலாம். இதுதான் மெயின் ரீசன். குவாலிட்டியில வந்து நம்ம கிரேட் மெட்டீரியல்ஸ் பொறுத்தவரையும் எக்காரணத்தை கொண்டு காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. ஆமா அதான் மெயின் ரீசன். இப்போ நம்ம உள்ள ஸ்பெக் போடுறோம் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட்டுற மாதிரி தான். இது வந்து 4 இன்ச் ஆர்த்தோபெடிக் போடுறோம். 4 இன்ச் ஹை டென்சிட்டி தான் போடுறோம். இதே நான் லோ டென்சிட்டி போட்டோம்னா பிரைஸ் கம்மியா கொடுக்கலாம். நம்ம வந்து ஹை டென்சிட்டி போட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஃபோம் போடுறோம். சாஃப்ட் 32 டென்சிட்டி. அந்த டென்சிட்டி நான் கம்மி பண்ணாலும் பிரைஸ் கம்மி பண்ணலாம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா A1 டிரைவ் உங்களுக்கு வந்து 2 இன்ச் திக்னஸ்ல வந்துரும். உங்களுக்கு அது மாதிரி 10 இயர்ஸ் வாரண்டியோட வந்துரும். டாப் லேயர் நம்ம என்ன ஃபினிஷிங் கொடுப்போம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக்ல கொடுத்துறீங்க. ஆமா பேம்போ ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா பேக் பண்ணும்போது ஒரு ஃபினிஷிங்கோட ரேஞ்சில ஒரு பெட் பேக் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ஃபினிஷிங் அதே தான். இது வந்து ரா மெட்டீரியல் வந்து அவுட்புட்டா கட்டற உள்ள இந்த மாதிரி வச்சிருப்போம். இந்த GSM பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 400 GSM யூஸ் பண்றோம். பாக்குறதுக்கு வந்து நைஸா இருக்கு. துணின்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். எல்லாத்துக்கும் இந்த பேம்போ சீல் பண்ணலாம். ஆனா எந்த குவாலிட்டில பண்றதா பெரிய ரிஸ்க் உங்களுக்கு. நம்ம யூஸ் பண்ணுவது வந்து நான் எல்லாமே பேம்போ நான் தான் யூஸ் பண்றோம். அதாவது 100% வருமா கேட்டா 100% எதுனாலுமே கொடுக்க முடியாது. இப்போ நம்ம யூஸ் பண்ற லேட்டெக்ஸ்ல வந்து 1.2% சிந்தட்டிக் இருக்கு. இதே பி கிரேடுக்கு போது 35% சிந்தட்டிக் இருக்கும். 35 மேல இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி உங்களுக்கு பொடியாற தன்மை வரும். இது வந்து வராது. அது மாதிரி ரப்பர் கண்டென்ட் நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா 92.4% ரப்பர் கண்டென்ட். பி கிரேடுங்கும் போது உங்களுக்கு 45% ரப்பர் கண்டென்ட் அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா அப்பதான் பிரைஸ் கம்மியா கொடுக்க முடியும். இது வந்து செகண்ட் குவாலிட்டி. தேட் குவாலிட்டி கேட்பாங்களா அது கட்டுறேன். எல்லாமே எதுக்குன்னா நம்ம கஸ்டமர் சொல்ல முடியாது எனக்கு சி கிரேடு பி கிரேடு அது கஸ்டமருக்கு தெரியணும். இது பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ்ல இன்னொரு குவாலிட்டிங்க. அதாவது சி கிரேட். இது எப்படி இருக்கு பாருங்க. லேட்டெக்ஸ் மாதிரி இருக்குன்றீங்களா? இது லேட்டெக்ஸ் தான். லேட்டெக்ஸ் தான் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் ஜாஸ்தியா இருக்கும். இது 3வது கிரேடு. இதனா பண்ணோம்னா லேட்டெக்ஸ் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கஸ்டமர் என்ன ரேட் கொடுத்தாலும் கொடுத்துடலாம். சரி ரைட். நம்ம ரெண்டையும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது நல்ல வித்தியாசம் தெரியும். கண்டிப்பா தெரியும். அப்படியே பாருங்க. இத திருப்பி பாருங்க. எவ்வளவு உங்களுக்கு அன்ஃபினிஷிங்கா இருக்கு பாருங்க. தெரியுதா? ஃபினிஷிங் எல்லாமே பபிள் ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து ரெண்டு சைடு திருப்பினாலும் வந்து ஒரே மாதிரி குவாலிட்டி. இதே வந்து இதுல தான் ஏமாந்தறாங்க கஸ்டமர். கண்டிப்பா பிரதர். அதாவது அந்த லேட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 2-3 வருஷம் ஆகும் பவுடர் ஆகுறதுக்கு. இது வந்து 1.5 வருஷத்துல உங்களுக்கு பொடி பொடியா மேல அப்படியே உருள ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி குவாலிட்டினா கொடுத்தோம்னா நம்ம கஸ்டமர் பெஸ்ட்டாவே கொடுக்கலாம். ஆனா நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் கொடுக்கணும் இருக்கும். அதனால வந்து கஸ்டமரே கேட்டாலும் நம்மள்ட்ட அந்த மாதிரி பொருள் கிடையாது. ஆனா கண்டிப்பா தெரியணும். ஏன்னா நீங்க எங்கனாலும் போய் வாங்குங்க. ஆனா இந்த மாதிரி டீடைலிங் இருக்கு. அதை வந்து கஸ்டமர் வந்து கேட்டு கண்டிப்பா வாங்கிக்கணுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆன்லைன்ல ஏமாந்துட்டு இருக்காங்க. ஆஃப்லைன்ல ஏமாற வேணாம். அதனால கஸ்டமர் வந்து 1க்கு 2-3 வாட்டி எல்லா கடையும் கேட்டு வாங்குறது தப்பு இல்லை. ஸோ இது சூப்பரா இருக்குங்க பிரதர். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கீங்க. ரேட் எவ்வளவு கொடுக்குறீங்க பிரதர்? நம்மளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் அதாவது குயின் சைஸ் 6.5 எடுத்தீங்க அப்படின்னா நம்ம 25,000 கொடுத்துட்டு இருக்கோம். 25 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம 2 பில்லோட வந்துரும். அந்த லேட்டெக்ஸ் பில்லோ இருக்கு பாத்தீங்களா? லேட்டெக்ஸ் பில்லோ தான் அது கொடுக்குறீங்க. அது A1 கிரேட் தான். இந்த மாதிரினா பில்லோக்கும் 10 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. எடுத்தா இது ஃப்ரீ. ஆமாங்க பிரதர். இது 2 கொடுத்துடலாம். இதுல மேட் இன் தாய்லாந்து சீல்டோட வரும் உங்களுக்கு. இதுவும் கொடுக்குறீங்க. ஆமா அது போக மெத்த எக்ஸ்பிரிட் பில்லோ கவர் இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங். இதே வந்து ஒரு 8 இன்ச்சஸ் திக்னஸ் கேக்குறாங்கன்னா நம்ம 28,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 28,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் 10 இயர்ஸ் வாரண்டி தான் உங்களுக்கு. அதாவது நம்மளை பொறுத்தவரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. ஏன்னா மக்கள் வந்து எங்கெங்கயோ வந்து ஆர்டர் கொடுக்காங்க. மூஞ்சே பார்க்காம ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம சரி ரைட் இவங்க தாராங்க நம்ம வேற ஏதாவது போட்டு கொடுத்துரும் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றோம். நம்ம வந்து ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றோம். இந்த மாதிரி ஏன்னா ஆர்டர் எடுத்தா போதும்னு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஆர்டர் வேணாம். அவங்க அதே வந்து நம்ம கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வீடியோ கூட எடுத்து அனுப்பிச்சுடலாம்ல. கம்பல்சரி எல்லா கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னா உங்க நேம் சொல்லி உள்ள என்ன மாதிரி மேட்டர்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா சில பேர் இந்த பிட்டு இந்த மாதிரி ஜாயின்னா ஒட்டு போட்டு விட்டுருவாங்க.
நம்மளோட அந்தந்த சைஸுக்கு சீட் வரும். எதுக்கு ஜாயிண்ட் வரும் கேட்டீங்கன்னா அன்சைஸ், அதாவது பெரிய சைஸாக கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜாயின் போட்டு தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரே சீட் வராது. ரெகுலர் சைஸ் எல்லாம் கிங் சைஸ்க்கு மேலே சொல்றீங்க. கிங் சைஸ்க்கு மேலே. இப்போ நான் சொன்ன மாதிரி 8க்கு 7, 8க்கு 9 இந்த மாதிரினா கேட்டாங்கன்னா பெரிய சைஸ் கண்டிப்பாக நம்ம போட்டு தான் கொடுக்கணும். மற்றபடி ஸ்டாண்டர்ட் சைஸ் அது வந்து எப்பமா தான் வரும். ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாமே அந்தந்த சைஸுக்கு இருக்கும். நம்ம சீட் வந்து பாருங்க, இது எப்படி ஒரே சீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்க நேம் சொல்லி எல்லாமே வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுருவோம். இது யாருக்கு செட் ஆகும் கேட்டீங்கன்னா இந்த பேக் பெயின் அதிகமாக இருக்குமாங்க, இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குமாங்க, அவங்களுக்கு எல்லாமே 100% இந்த மேட்டர் செட் ஆகும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஹீட் கம்ப்ளைண்ட் வராது. நிறைய பேர் வந்து மேட்டர்ஸ்ல படுத்தா ஹீட் ஓவரா இருக்குமாங்க, அவங்களுக்கான இந்த மேட்டர்ஸ் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. இல்லைங்க எனக்கு லேட்டெக்ஸ் வாங்க முடியும், கொஞ்சம் ரேட் கம்மியா அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் வேணும்னா சேம் அதே தாங்க. 4 இன்ச் ஆர்த்தோபெடிக். இப்போ வந்து நம்ம ஆர்த்தோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். 4 இன்ச் ஆர்த்தோபெடிக் சேம் ஹை டென்சிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட். அதாவது இது 2 இன்ச் போட்டுட்டு இருக்கோம், 4 இன்ச் போட்டுட்டு இருக்கோம். 4 இன்ச் யாருக்குன்னா 4 இன்ச் எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ஓகே, நிறைய பேருக்கு வந்து இப்போ 4 இன்ச் ஆர்த்தோபெடிக் செட் ஆகும், சாஃப்ட் செட் ஆகும்னா கண்டிப்பாக ஆகாது. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் 40 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் சாஃப்ட்னஸ் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி இந்த 2 லேயர் மட்டும் தான். 4 இன்ச் ஆர்த்தோபெடிக், 2 இன்ச் சாஃப்ட். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 லேயரில் பேம்போ ஃபில்டர் வந்துடும். பேம்போ 3வது லேயரில். ஆமாம், இந்த 3 லேயர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3 லேயர் இருக்கும். அது போக உங்களுக்கு ஃபில்டர் வந்துடும். ஓகே ஓகே, ஒரு டஸ்ட் ஃபில்டர் வந்துடும். டஸ்ட் வந்து கீழே போகாது, மேலேருந்து இது வராதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? இது குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் 16,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 7 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். ஓகே, குயின் சைஸ். குயின் சைஸ் 6.5 உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். கஸ்டமர் எத்தனை இன்ச்சு கேட்காங்களோ நம்ம அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் பெயின் இது மாதிரி எதுவுமே வராது. அப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சுன்னா நம்மளே பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துலாம். கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டாக் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இது உள்ளலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் அப்படியே விசிபிளாக நீங்கள் பார்க்கலாங்க. பாருங்க எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்காங்க பாருங்க. ரா மெட்டீரியல்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. பின்னாடி அங்கே பாருங்க, நம்ம ரா மெட்டீரியல் பின்னாடி இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க. எல்லாமே ஸ்டாக் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ல 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கு. ஒன்று வந்து போனல் ஸ்ப்ரிங், அதாவது கனெக்டட் ஸ்ப்ரிங் பாங்க. ஒவ்வொன்று கனெக்ட் ஆகி இருக்கும் பாருங்க. எல்லாமே டாடா ஸ்டீல் தான் பிரதர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த போடுற பெல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து GSM கூட போறதுனால தான் ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் தெரியாது. சில பேர் இந்த பெல்ட் எல்லாம் போடுவாங்க, பெல்ட் GSM கம்மியா போடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ரேட் கம்மி பண்ணலாம். நம்ம குவாலிட்டி கம்மி பண்ணா ரேட் கம்மி பண்ணலாம். அது மார்ஜின் அதிகமா இருக்கும். கஸ்டமருக்கு நம்ம பிரைஸ் கம்மியா கொடுக்கலாம். நம்ம வந்து அப்படி இல்ல, கூட 500 நாள் கஸ்டமர் வாங்கி பண்ணலாம். குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இருக்க கூடாது. ஓகே, அதுதான் மெயின் ரீசன். கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கெட்டட் ஸ்ப்ரிங், அதாவது இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங். ஒவ்வொரு ஸ்ப்ரிங் தனித்தனியா இருக்கும். இதுமே டாடா ஸ்டீல் தான் உங்களுக்கு. ஓகே, என்ன வித்தியாசம் இந்த இதுக்கும்? பிரதர் ஒண்ணுமே இல்ல, நீங்க இதை அமைக்கி பாருங்களேன். அதாவது இது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல உங்களுக்கு பவுன்ஸ் ஆகாது. இது வந்து பேசிக் ஸ்ப்ரிங். ஆனா சில பேர் வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் படுத்தா மெத்து இருக்கும், நல்லா குஷனிங் ஓவரா இருக்கும்போது இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் தான் நல்லா அமுங்குது பாருங்க. நீங்க இந்த 2 ஸ்ப்ரிங் அப்படியே தொட்டுலாம், பார்த்தா தெரியுதுங்களா அவ்வளவு குஷன் இருக்கு. ஆமா, இது வந்து 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும் 8 இன்ச்சஸ்க்கு. அது நீங்க 10 இன்ச்சஸ் மாடல் எடுத்தீங்கன்னா 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கும். 10 வருஷம் கொடுத்துருக்கோம். ஓகேங்க. இப்போ ஸ்ப்ரிங்ல நம்ம வந்து ஒரு குயின் சைஸ் எடுக்கறோம்னா என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? குயின் சைஸ் 8 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு கொடுக்கும். 7 வருஷம் வாரண்டி. அதை நீங்க ஒரு 10 இன்ச் ஹைட்ல எடுக்கீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு பாக்கெட் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கோம். நீங்க போனல் ஸ்ப்ரிங் போது 8 இன்ச் 10,500 கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். 10 இன்ச் போது 14,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு கிங் எடுக்கும்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் 14,000 ரூபாய் தான் வரும். 14 ரூபா தான் வரும் போனல் ஸ்ப்ரிங். அதுக்கு 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே ஓகே. சோ பேக் பெயின் இருக்கவங்க ஸ்ப்ரிங்ல தான் வேணும்னா இத ட்ரை பண்ணலாம். பேக் பெயின் இருக்கவங்க 100% ஸ்ப்ரிங் செட் ஆகாதுன்றீங்களா? கண்டிப்பா செட் ஆகாது. ஓகே, செட்டே ஆகாதுன்றாங்க. நம்ம அது என்ன ஸ்டார்டிங்ல கலர் காமிச்சீங்களா? அது பேர் என்னது? ஆர்த்தோபெடிக் ரீபாண்டட். சோ அந்த இதுல எடுத்துக்கலாம்ன்றீங்க. அதுதான் பிரதர் பெஸ்ட். அதாவது நீங்க ரேட் கம்மியா இருக்கு, நம்ம இந்த ரேட்லயே வாங்கிக்கலாம், ஆனா எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லும்போது நீங்க தாராளமா கீழே கூட படுங்க. நீங்க கொஞ்சம் ஒரு வருஷமோ 2 வருஷமோ உங்களுக்கு அந்த அமௌண்ட் சேர் பண்ணி பாருங்க. ஏன்னா மேட்ரஸ் நீங்க இருக்க அமௌண்ட்டுக்கு எடுத்துட்டு அந்த ஃபீல்ட்லயே நீங்க இன்னும் அனுப்பட வேணாம். நீங்க 2 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் நல்ல மேட்ரஸ் எடுங்க. அதுதான் மக்கள் நான் சொல்றது. ஏன்னா சில பேர் சொல்றாங்க எனக்கு இவ்வளவுதான் இருக்குங்க, இந்த மேட்ரஸ் இப்போதைக்கு போதும். ஆனா படுத்தாலும் கூட மட்டும் தான் வழி ஆகுமே தவிர கம்மியாகாது. அதுல என்ன மேல வர கலர்ஸுங்களா? இது எல்லாமே கலர் ஆப்ஷன் தான். கஸ்டமர் என்ன மாதிரி கலர் கேட்கறாங்களோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி கிரே கலரா இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் ஓபன் பண்ணி காட்ட முடியல, எல்லாம் ரோல் இருக்கு. ப்ளூ, ஆரஞ்சு எல்லா கலர்ஸ் இருக்குது. அதுல டிசைன் மாறுங்கல்ல. ஆமாங்க பிரதர், இதுக்கு பின்னாடி ரோல் இருக்கு. பின்னாடி இருக்கு. ஆமா, எல்லா கலர்ஸ்மே வந்து எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஓகே, என்ன கஸ்டமர் என்ன கலர் கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாமே கஸ்டமைஸ்னால அவங்களுக்கு ஏத்தாப்புல பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எனக்கு வேணும், அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டல்கெல்லாம் கேட்பாங்க, சிங்கிள்ல நிறைய பெட் கேட்பாங்க, பல்க் ஆர்டர் கேட்பாங்க. அப்படின்றப்ப ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறீங்க? நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 3,500 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் கார்ட் கொடுத்துருக்கோம். இங்க ஒரு சாம்பிள் கூட வச்சிருக்கீங்க. இதுதான் 3,500 ரூபாய்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு.
இது அப்படியே 3500 தான். ஆமாங்க பிரதர், இது வந்து 3500 தான் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட்டை தவிர்த்து டபுள் காட் கேட்பாங்க ஸ்டீல் கட்டலுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 5500 வரும் உங்களுக்கு. 5500 வரும் பெட்டு. 5500 1 இயர் வாரண்டியோட வரும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லோ வந்துடும், டெலிவரி ஃப்ரீயாக வந்துடும். இது ஃபோல்டு பண்ண ஒன்றுமே ஆகாதா? நம்ம ஃபுல் ஃபோம் தான் போடுறோம். இந்த தர்மாகோல் EB சீட் இதெல்லாம் போட்டாலும் ஐயோ உடஞ்சிட்டுமாங்க. எது பண்ணாலுமே கிடையாது, நீங்கள் 4 மடிச்சுக்கலாம், எது பண்ணாலுமே ரிட்டர்ன் அதே மாதிரி வந்துருது. ஏன்னா நான் போடுறது எல்லாமே வந்து பிராண்டட் ஃபோம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் லோவா கொடுக்கன்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டி போடுறதே கிடையாது. அதாவது எவ்வளவு குவாலிட்டி நம்ம அதிகப்படுத்தலாம் அதுதான் மெயினா கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃபோம் தான். இல்ல சில பேர் வந்து இந்த காலேஜுக்கு அதிகமா பார்த்தா இந்த மாதிரி டாப்பர் அதிகமா ஓடிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சஸ் வரும், 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அதாவது நிறைய பேர் இந்த 3 இன்ச்சஸ் அமுந்து பேரும் நினைப்பாங்க. இது அமுந்து போனா நீ என்கிட்ட கொண்டு வாங்க 4 வருஷத்துக்கு கொண்டு வாங்க, வேற பிக்ஸ் எடுத்து போங்க, அவ்வளவுதான். இது என்ன ரேட் கொடுக்குது? இது 3000 இருந்து கொடுத்துருக்கோம். 3000 இருந்து கொடுத்துருக்கோம். இது தமிழ்நாடு ஃபுல்லாமே பெட்டா வேணாலும் உங்க 3500 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டாப்பரா வந்து ரோல் பண்ணி ஒரு வாரமா வச்சுக்கனால இந்த தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுனா வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வரும். ஃபோம் மேட்ரஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ரேட் கம்மி தான். நான் எதுக்கு ஆர்த்தோபெடிக் தான் இந்த ரேட் வருதுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுக்கு ஏத்தாப்புல ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து சரி ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ரேட் மாறிட்டே இருக்கும். அது இல்லாமல் குவாலிட்டி மாற மாற நம்ம கம்ஃபர்ட் சோன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது குவாலிட்டி கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருது. என்னென்னா உங்களுக்கு மேலே வந்து பில்லோவும் பெட் ஸ்ப்ரெட்டும் கொடுத்துட்றாங்க. இன்னொரு ஃப்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக எல்லாமே கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாரண்ட்டி வந்து இருக்குது. சில மேட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைஃப் டைமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. சில மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி, 7 இயர்ஸ் வாரண்டி, 5 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட இந்த 3000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குவீங்கனாலும் உங்களுக்கு 4-5 வருஷம் உங்களுக்கு வாரண்டியோட கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இதுக்கு மேலே என்ன வேணுங்க? இப்போ மேட்ரஸ் வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதேமாதிரி இப்போ லாட்ஜ் இதெல்லாம் கேட்டாலும் கொடுக்க முடியும். பல்க் குவான்டிட்டி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லாட்ஜ், இந்த பீச், ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம். நம்ம லோவாகவும் கொடுத்துருக்கோம், பல்காகவும் கொடுத்துருக்கோம். ஆனால் எல்லாம் நம்மள்ட்ட என்ன கேட்டீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. ஏன்னா எனக்கு வந்து டைரக்டா நான் ரெடி பண்றேன், நீங்க டைரக்டா கால் பண்றீங்க. ஃபேக்டரியில இருந்து டைரக்டா சிங்கிள் பீஸா வந்து. ஆமாங்க, இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்த்து நான் கால் பண்றேன்னா டைரக்டா நீங்க எனக்கே கால் பண்றீங்க. இடையில வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க யாரையும் தாண்டி வரல. நான் தான் மேட்டர்ஸ் நானே ரெடி பண்றேன், நானே கொடுக்கேன். அந்த இடையில வந்து 1000-2000 மாறிட்டே இருக்கும், அந்த எதுவுமே கிடையாது. நான் டைரக்டா மேனுஃபேக்சர் பண்ணி டைரக்டா கஸ்டமர் வீடியோல என்ன சொல்றோமோ அதுதான் வந்து நீங்க பார்த்து அந்த பிரைஸ் கொடுக்க முடியுது. ஆமா, இதே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் ஆர்த்தோபெடிக்னா வெளிய என்ன ரேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் வந்து 16000 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெளிய வந்து நீங்க 26000 ரூபாய் குறைஞ்சு எடுக்க முடியாது. ஒரு ஷோரூம் இதெல்லாம் போறீங்கன்னா 16000 ரூபாய் இது கிட்டத்தட்ட அவ்வளவு டிஃபரெண்ட் வருதா? அவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களும் மெயின்ல வச்சு அது எல்லாம் பார்க்கணும். நான் ஏன் இந்த ரேட் கொடுக்கணும்? எனக்கு வந்து நான் எதுவுமே போடல. நான் மேனுஃபேக்சர் அப்படியே ரெடி பண்ணி அப்படியே கஸ்டமர் கொடுக்கணும், இந்த பிரைஸ் கொடுக்க முடியும். அவ்வளவுதான். அதுக்காக நம்ம வந்து குவாலிட்டியில கம்மி பண்ணோம்னா 100% குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் கிடையாது. நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்தாலே தெரியும். குவாலிட்டி எதுக்கு சொல்றேன்னா கஸ்டமருக்கு இப்போ மெயினா தெரியுது குவாலிட்டி தான். ரேட் நம்ம என்ன ரேட்டுக்குனாலும் பண்ண முடியும். ஆனா நம்ம இப்படிதான் பண்ணணும் ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஏன்னா நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கவங்கள வந்து நம்ம எப்பவுமே மோசப்படுத்தக்கூடாது. அந்த மேட்ரஸ் இல்லைன்னா கூட சொல்லிட்டு போயிடலாம். ஒரு 5000 மேட்ரஸ் 2000 கொடுக்க முடியும்னா நம்ம 1500 கொடுக்கலாம். ஆனா அதெல்லாம் கொடுக்க விரும்பல. ஏன்னா அது வந்து நீ வாங்கிட்டு ஒரு 2-3 மாசத்துல கம்ப்ளைண்ட் வந்துட்டு அவங்களுக்கு பேக் பெயின் வந்துட்டு என்கிட்ட இருக்க குவாலிட்டிக்கு இந்த ரேட் உங்களுக்கு வரும். கண்டிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தாலும் மேட்ரஸ் ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மேட்ரஸ் வந்து வீடியோ எடுத்து அதை உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க உள்ளே என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டாக இருக்கனால நீங்கள் மேட்ரஸ் கிழிச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லை அப்படி சரிங்களா? அதாவது அதான் ஒரு மெயின் விஷயம். நீங்கள் பிரித்து பார்த்துட்டு நான் சொன்ன மேட்ரஸ் இல்லை, அதாவது சொன்ன டைப் இல்லைன்னா நீங்கள் என்ன பே பண்ணிருக்கோம் அதுக்கு 2 மடங்கு நான் பே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சரிங்களா? சீக்கிரமாக இப்போ வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. பழைய மேட்ரஸ் இருக்குது அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. இல்லை நான் கீழே தான் படுத்துட்டு இருக்கேன், மேட்ரஸ் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கனாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்காரு, மிஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது லேட்டக்ஸ் வாங்குறவங்க குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காரு, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னோட மீட் பண்ண தமிழ் வாகர். பை.